மாலை 6 மணிக்கு மேல இந்த வழிபாடு செய்யணும். ஏன்னா, மாலை நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, துலாம் ராசியை குறிக்கக்கூடியது. இந்த துலாம் ராசி சுக்கிரனுடைய வீடு. அதே மாரி கலஸ்திர ஸ்தானம். இந்த சுக்கிரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தான் நமக்கு அனைத்து செல்வ வசதிகளையும் குடுக்கக்கூடியவர். இந்த மாலை 6 மணி நேரம் அப்படிங்கிறது துலாம் ராசியை இயக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால தான் குறிப்பா இந்த நேரத்தை தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ இந்த மாலை 6 மணியில அழகாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த தீபங்கள் 2 குத்து விளக்கு தீபம் ஏற்றி தேங்காய் எண்ணெய் குறிப்பாக என்ன அப்படின்னா, தேங்காய் எண்ணெய் சுக்கிரவசியத்தை குறிக்கக்கூடியதுமா. தேங்காய் அதே மாதிரி சுக்கிரனையும் சந்திரனையும் இயக்கக்கூடியது அந்த தேங்காய் எண்ணெய். அதனால தான் மகாலட்சுமி வழிபாடுக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ 2 குத்து விளக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி விளக்கேத்திக்கிறோம். மகாலட்சுமி படத்தை வைக்கிறோம். அதே மாதிரி விளக்கு ஒளியால் மகாலட்சுமி அலங்கரித்து நம்ம ஆர்ட்டிஃபிஷியல் லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு அந்த விளக்கு ஒளியில மகாலட்சுமி அந்த உருவத்தை வந்து நம்ம பதிய வைக்கணும். பதிய வச்சு இந்த மலர்கள் கொண்டு அவளை அர்ச்சனை பண்ணும் பொழுது மகாலட்சுமி தத்ரூபமாக நம் முன்னாடி எழுந்தருள்வாள். இந்த 108 போற்றி சொல்லும் முடித்த பிறகு நம் முன்னே அம்மா வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அம்பாள் கேட்பா. அப்போ மனமுருகி நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனை அத்தனையும் கண்டிப்பாக வெற்றியடையும். இந்த வழிபாடை வந்து 3 ரேவதி நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அடகு போன நகை நம்ம வீட்டுக்கு தேடி வந்துவிடும்.